ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியல் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, இவர் எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுன்னு இருப்பாங்க. பாண்டியன் வந்து டல்லாக இருப்பார். ஏன்டா இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லுவாருன்னா, வானதி இனி வந்து பேச மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டா, எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு சோழன் வந்து என்ன சொல்லுவாருன்னா, இன்னும் பேசலேடா அப்படின்ற மாதிரி வந்து கேட்பார். அதுக்கப்புறம் அவர் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிடாம எழுந்து போயிடுவார். அப்படியே எபிசோடு வந்து முடிச்சிருப்பாங்க. உடனே நிலா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பாண்டி கவலைப்படாதீங்க, வானதி கண்டிப்பாக உங்களை தேடி வருவா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு பாண்டியன் என்ன சொல்லுவார்னா, அதெல்லாம் நான் எதிர்பார்த்தது தாங்க. 2 நாள் கோவப்படுவா, அதுக்கப்புறம் அவளாக வந்து பேசுவா. ஆனால் இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போகிறாளோ அப்படின்றது தான் எனக்கு தோணுது. உடனே பாண்டியன் வந்து என்ன சொல்லுவார்னா, அவள் வேறு யாருனா கல்யாணம் பண்ணிக்க நினச்சா கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நான் சந்தோஷம் தான் படுவேன் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன் சொல்லுவார். உடனே வந்து நான் இப்படிலாம் யோசிக்கிற ஆளே கிடையாது, ஆனால் அவள் பண்ணுறது என்னவோ ரொம்பவே கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அடுத்த செகண்டு உடனே நிலாவை தான் பார்ப்பாரு. ஐயோ, நான் இதையே யோசிச்சுக்கிட்டு நான் என் லைஃப்பெல்லாம் நான் வேஸ்ட் பண்ணிக்க மாட்டேன், நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன் வந்து நிலா கிட்ட தான் சொல்லுவாங்க. உடனே சோழன் வந்து என்னடா நீ இப்படி பேசுகிற அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு பாண்டியன் வந்து என்ன சொல்லுவார்னா, நான் ஏதோ எழுந்த மாதிரி தான் உட்காந்துக்கிற ஆளே கிடையாது, ஆனால் என்னவோ தெரியல மனசு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, டேய் என்னடா நீ இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் மறுபடியும் கேட்பார். உடனே வந்து பாண்டியன் வந்து என்ன சொல்லுவார்னா, இதெல்லாம் கொஞ்ச நாள் போனாவே சரியாயிடும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிவிட்டு, சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன், நான் போய் படுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் எழுந்து உள்ளே போயிடுவார். அதுக்கப்புறம் வந்து சோழனும் நிலாவும் ஃபீல் பண்ணிவிட்டு உடனே நிலா தான் வந்து சோழன்கிட்ட சொல்லுவாங்க, நம்ம போய் வானதிக்கிட்ட என்ன பேச முடியும், அவர் தான் வந்து பேசலாம் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், 2 நாள் கழித்து அதுவே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. அப்புறம் எப்படி அதை மீறி போய் நம்ம பேச முடியும் வானதிக்கிட்ட அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா வந்து சொல்கிறாங்க. அதுக்கு சோழன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவன் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி பேசின ஆளே கிடையாது, இந்த அளவுக்கெல்லாம் இவ்வளோ ஃபீல் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. லவ்ன்றது வந்து பாரு அவனை எவ்வளோ பாடாயப்படுத்துது, வந்து ரொம்ப கஷ்டப்படுறான், அவன் கொஞ்சம் எல்லாத்தையுமே ஃப்ரீயாக போல்டாக எடுத்துக்குவான், ஆனால் இந்த அளவுக்கு அவன் ஃபீல் பண்ணுறான்னா நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும் நிலா அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் வந்து சொல்லுவார். அவர் தான் நம்ம போய் பேச வேணான்னு சொல்லிட்டாரு, அப்புறம் அதுக்கு போய் அது மீறி பேசினா அவர் என்ன தப்பாக நினச்சிப்பார் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, ஒருவேளை நம்ம பேசினதுக்கப்புறம் அந்த பொண்ணு சமாதானம் ஆகிட்டு வந்து இவங்ககிட்ட பேசினா அது நல்ல விஷயம் தானே, அட்லீஸ்ட் யாராவது வந்து பேசுவாங்களான்றது அந்த பொண்ணும் எதிர்பார்க்கும் இல்லையா, அப்போ நம்ம பேசினாக்கா கொஞ்சம் சரிப்பட்டு வரும்ல. ஐயோ, அட்லீஸ்ட் அந்த பொண்ணுக்காக இல்லைனாலும் இவன் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி கஷ்டப்படுறத நான் பார்த்ததே கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், அட்லீஸ்ட் நம்ம பாண்டிக்காவது போய் பேசி பார்ப்போமே அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, காலையில் வேலையாக போய் பேசுவோம், என்ன நிலா உனக்கு என்ன ஓகே தானே அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பாரு. சரிங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலாவை வந்து சோழன்கிட்ட சொல்லுவாங்க. அடுத்தது சேரன் தான் வந்து காமிப்பாங்க. சேரன் வந்து பார்த்திங்கன்னா சந்தாவுக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சுட்டுருப்பார். வாய்ஸ் நோட் அனுப்புனா யாருன்னா பேசுகிறது கேட்டாக்கா அவங்க வீட்டில் ஃபோனை கண்ண பிடிங்குவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார், மெசேஜ் தான் அனுப்புவார். மெசேஜ் அனுப்பிச்சா அவளுக்கு புரியுமா அர்த்தம் அப்படின்ற மாதிரி தான் வந்து திரும்பவும் என்ன பண்ணார், டிரான்ஸ்லேட் பண்ணி அனுப்புவார், ஹிந்தியில் அனுப்புவார். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் சாப்பிட்டுட்டேன், வீட்டில் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, எங்கள் அப்பா அம்மா என்னை அடிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாய்ஸ் மெசேஜை ரிட்டர்ன் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து பல்லவன் வந்து பின்னாடி நின்று பார்த்துட்ருப்பாரு. உடனே வந்து போயிட்டு சோழன்கிட்டையும் நிலாக்கிட்டையும் சொல்லுவாங்க, அண்ணா இந்த மாதிரி அண்ணன் வந்து சந்தாக்கிட்ட ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி பேசின்னு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, வா நான் போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பல்லவன் வந்து கூப்பிடுவார். அதுக்கு நிலா வந்து என்ன சொல்லுவாங்க, அறிவில்லவங்களுக்கு அவங்க பர்சனலாக பேசுகிறாங்க, இதெல்லாமே போய் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு இவங்க நிலா நான் வரமாட்டேன் அப்படின்னுடுவாங்க. சோழன் வந்து என்ன சொல்லுவார்னா, டேய் நான் எனக்கு அதெல்லாம் கிடையாதுடா, வாடா போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் போவாங்க. அதுக்கு பல்லவன் வந்து மறுபடியும் ஒரு முறை வந்து தான் பார்த்துட்டு போங்க அண்ணி அப்படின்ற மாதிரி தான் 2 பேரையுமே கூட்டிகிட்டு பல்லவன் போய் பேசுவார், பார்ப்பாங்க. இவங்க 3 பேருமே வந்து சேரன் வந்து வாய்ஸ் நோட் அனுப்புவார், இந்த மாதிரி நீ செஞ்சு கொடுத்த சப்பாத்தியும் பன்னீரும் ரொம்பவே சூப்பராக இருந்தது அப்படின்ற மாதிரி தான் வாய்ஸ் நோட் வந்து அவங்க சந்தாக்கு அனுப்புவாங்க. உடனே சோழன் வந்து சொல்லுவார், ஒரு ரொமான்டிக்காக பேசுவார்னு பார்த்தாக்கா சாப்பாடு நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாரு, இதுவோட ரொமான்டிக் அப்படின்ற மாதிரி தான் சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா நிலா வந்து, ஏங்க அவங்க பர்சனலாக பேசுகிறாங்க, இதை போய் பார்க்கலாமா, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நிலா வந்து சோழனை இழுத்துட்டு போவாங்க. டேய் வாடா பல்லவா நீயும் இன்றைக்கி அதை வா அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா வந்து இவங்க 2 பேரும் அடித்து இழுத்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் பல்லவன் வந்து நிற்பார்.
இவருக்கு சேரனுக்கு வந்து எப்படி அதை வாய்ஸ் நோட்டு எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுன்னு தெரியாது. இன்னும் நம்ம அனுப்பினது வேறு மாதிரி ஏதோ காமிக்குதே ஆன்சர் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்வார். உடனே பல்லவன் வந்து அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் உட்காரும்போது சேரன் வந்து அந்த ஃபோனை எடுத்து மறைச்சி வச்சுருப்பார். என்னென்னா நான் வேணால் ஹெல்ப் பண்ணட்டுமா உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, என்ன ஹெல்ப் பண்ண போகிற, போய் படிடா, எதுக்குடா இங்கே வந்து உட்காந்துருக்குற அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, இல்லைண்ணா நீ சந்தா கிட்ட பேசின்னு இருக்கிறேன்னு எனக்கு தெரியும், ஆனால் உனக்கு பேசுகிறது அவங்களுக்கு புரியணுன்னா நீ இதுக்குன்னு ஒரு ஆப் இருக்குது, அதில் போய் பண்ணேன்னா உனக்கு அவங்க உனக்கு ஹிந்தியில் அனுப்பிச்சாலும் அது தமிழில் வரும், நீ அவங்களுக்கு தமிழில் அனுப்பிச்சாலும் அது ஹிந்தியில் அவங்களுக்கு போயிடும் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, அப்படியாடா இந்த மாதிரி இருக்காடா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்ஸ்டால் பண்ணி பேசுவார். சரி இப்போ நீ ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, அங்கே வெயில் நல்லா இருக்குதா அப்படின்ற மாதிரி வந்து இவர் சேரன் வந்து சொல்வார். என்ன நான் எதனா ரொமான்டிக்காக சொல்லுவான்னு பார்த்தாக்கா, கடைசியில் வெயில் நல்லா இருக்குதா மழை அடிக்குதான்னு கேட்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறேன். டேய் நீ சின்ன பையன் தானே, போய் படிக்கிற வேலையை பார்ப்போ, சும்மா இங்கே வந்து உட்காந்துக்கிறேன் எழுந்துப்படா அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரன் வந்து பல்லவனை துரத்தி விடுவார். அதுக்கப்புறம் இவங்க வந்து அந்த ஆப்பை எடுத்து, இது நல்ல ஆப்பு தான், ஏதோ சொன்னாலும் ஒரு சூப்பர் ஆப் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு 5 நிமிஷம் கிட்ட வாய்ஸ் நோட்டை வந்து மாற்றி மாற்றி பேசிட்டு அனுப்பிட்டு அவங்களும் சிரிச்சுக்கிட்டு அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் வந்து காமிப்பாங்க. அடுத்தது வந்து சோழனும் நிலாவும் வந்து பார்த்திங்கன்னா வானதியை கூப்பிட்டு தான் ரெஸ்டாரண்ட்டில் வந்து பேசுவாங்க. அதுக்கப்புறம் வா வானதி உட்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இவங்க வந்து வானதி வந்து அவ்வளோ மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு கடுன்னு, எதுக்கு என்ன வர சொன்னீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் சொல்லுவார். உடனே சோழன் தான் வந்து வா வானதி எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு, நான் நல்லா இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து வானதி வந்து அவங்க 2 பேரையும் பார்த்து கேட்பாங்க. உடனே வானதி வந்து எதுக்கு என்ன நீங்கள் வர சொன்னீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, சோழன் வந்து சும்மா அவங்ககிட்ட கொஞ்சம் பேசலான்னு தான் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லுவார். உடனே வானதி வந்து நீங்கள் என்ன என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, இவங்க நிலாவும் சோழனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சி பார்த்துப்பாங்க. உடனே சோழன் வந்து ஏன் வானதி நான் உங்ககிட்ட பேசக்கூடாதா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, பேசலாமே, நான் அதை பற்றி பேச வேணான்லாம் சொல்லலையே நான் அப்படின்ற மாதிரி தான் வானதி வந்து சொல்லுவாங்க. உடனே சோழன் வந்து ஏன் வானதி உனக்கும் பாண்டியனுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி அவர் சோழன் கேட்பார். உடனே வானதி வந்து ஆமாம் பிரச்சனை தான் அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. உடனே சோழன் வந்து பாண்டியன் வந்து ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறான் வானதி அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, வானதி வந்து இருக்கட்டும் எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி அவங்க பதில் வரும். என்னை எப்படி இன்சல்ட் பண்ணான், அவன் வருத்தப்பட தான் செய்யணும். உடனே சோழன் வந்து எப்பயும் நடக்கிற சண்டையாக இருந்தால் பரவாயில்ல வானதி, நீ ஏதோ ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னியாமே. உடனே வானதி வந்து ஆமாம் சொன்னேன். உடனே சோழன் வந்து இந்த சின்ன விஷயத்துக்காக வேறு ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிப்ப நீ அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, எது சின்ன விஷயம், என்னை ஒருத்தவங்க வந்து கிண்டல் பண்ணி பேசுகிறாங்கன்னா அதை பார்த்து ரசிக்கிறவன் வந்து சின்ன விஷயமா அப்படின்ற மாதிரி தான் வந்து வானதி கேட்பாங்க. உடனே வானதி வந்து நான் வேறு கல்யாணம் பண்ணிக்க தான் போகிறேன், எனக்கு கல்யாணம் நடக்க தான் போகுது, எங்கள் வீட்டில் சொல்லி உடனே வேறு மாப்பிள்ளை பார்த்துன்னு தான் இருக்கிறாங்க, அதுலேயும் உங்கள் வீட்டில் வரவே கூடாதுன்றது அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க, அதுக்காகவே சீக்கிரமாகவே எனக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் வானதி வந்து சொல்லுவாங்க. உடனே நிலா வந்து விளையாடாதீங்க வானதி அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, வானதி நான் எதுக்குங்க விளையாடணும் அப்படின்னு அவங்க கேட்பாங்க. கல்யாண விஷயத்தில் யாராவது விளையாடுவாங்களா அப்படின்ட்டு வானதி கேட்பாங்க. உடனே சோழன் வந்து அப்படி வந்து வேறு ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, வானதி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அது உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி தான் அவங்க கேட்பாங்க. ஏன் உங்களுக்கு தெரியாதா, உங்கள் தம்பி வந்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் என்னை வந்து இன்சல்ட் பண்ணுவார், மற்றவங்க முன்னாடி விட்டு கொடுத்து பேசுவார், அவருக்கு என்ன என் மேலே அக்கறை இருக்குது அப்படின்ற மாதிரி வானதி கேட்பாங்க சோழனை பார்த்து. அன்றைக்கி நீங்கள் ஊருக்கு போனதுக்கப்புறம் நானும் வீட்டில் இருக்கிறவங்கள அப்படி கவனிச்சிக்கிட்டேன், நான் மனசாட்சியே இல்லாமல் நான் அவனை வீட்டுக்கு வந்து டார்ச்சர் பண்ணுறேன்ட்டு அவன் சொல்கிறான். அவன் என்னை டார்ச்சராக நினைக்கிறான், அப்புறம் எதுக்கு நான் அவன் கூட நினைக்கணும், அதுதான் எங்கள் வீட்டில் சொல்லிட்டேன், நான் இவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், என்னை வேறு இடத்துல பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து வானதி வந்து சொல்லுவாங்க. உடனே நிலா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீ சின்ன பொண்ணு தானே வானதி, இன்னும் படித்தே முடிக்கல, அதுக்குள்ளே எதுக்கு உனக்கு கல்யாணம், உனக்கு 21 வயசு தானே ஆகுது அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா வந்து சொல்லுவாங்க. உடனே நிலா வந்து பாண்டியை பிடிக்காத இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்காக எதுக்கு உடனே கல்யாணம்லாம் பண்ணிக்கிற, நீ ஒன்றும் படிச்சே முடிக்கலையே அப்படின்ற மாதிரி திரும்பவும் அதை சொல்லுவாங்க. உடனே வானதி வந்து நிலாவை பார்த்து என் மேலே உங்களுக்கு என்ன அக்கறை அப்படின்னு அவங்க கேட்பாங்க. உடனே நிலா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படி இல்லை வானதி, உங்களுக்கு சின்ன வயசு தானே, அவ்வளோ சீக்கிரம் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, இன்னும் நீங்கள் நிறைய டிகிரி முடிக்கலாமே, நிறைய படிக்கலாமே, கல்யாணத்தை பற்றி ஏன் இவ்வளோ சீக்கிரம் யோசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா கேட்பாங்க.
உடனே நிலா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பாண்டி மேல இருக்கிற கோவத்தில வேற ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எதுக்கு அவ்வளோ சீக்கிரம் முடிவு எடுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இவங்க வானதி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, "நீங்க எதுக்கு என்ன வந்து இதெல்லாம் கேட்குறீங்க நீங்க? நீங்க ரொம்ப ஒழுங்கா கல்யாணம் பண்ணீங்களா?" அப்படின்ற மாரி தான் வந்து வானதி வந்து நிலாவ பார்த்து கேட்பாங்க. உடனே வானதி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, "நான் என்ன சின்ன பொண்ணா? எனக்கு எப்போ கல்யாணம் பண்ணணும்னு தெரியும். எனக்கு ஒன்றும் 13 வயசு ஆகல. 21 வயசு, 22 வயசு கிட்ட ஆகுது. எனக்கு எப்போ கல்யாணம் பண்ணிக்கணும்? யாரை கல்யாணம் பண்ணிக்கணுன்றது எனக்கு தெரியும். நீங்க வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க." அப்படின்ற மாரி தான் வந்து சொல்லும்போது, சோழனுக்கு கோவம் வந்து, "அம்மா தாயே! என்ன இவன் இஷ்டத்துக்கும் பேசுற நீ?" அப்படின்ற மாரி தான் வந்து அவரு சொல்லிட்டு, "தெரியாம உன்ன நான் கூப்பிட்டுட்டேன்." அப்படின்ற மாரி தான் வந்து அவரு சொல்லுவாரு வானதிய பார்த்து. உடனே வானதி வந்து, "பின்ன எப்படி பேச சொல்கிறீங்க? என்ன தேவையில்லாத கொஷின்லாம் கேட்டீங்கன்னா, நான் இப்படி தான் பேசுவேன் நானு." அப்படின்ற மாரி தான் வந்து சொல்லும்போது சோழனுக்கு கோவம் வந்து, "உன்ன தெரியாம நான் கூப்பிட்டுட்டேன். தயவுசெய்து இங்கேருந்து கிளம்புறியா நீ?" அப்படின்ற மாரி வந்து கேட்டதுக்கு, வானதி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, "தயவுசெய்து என்னை இன்னியும் வந்து கூப்பிட்றாதீங்க. நான் இனி வரமாட்டேன்." அப்படின்ற மாரி சொன்னதுக்கு, சோழன் வந்து, "அம்மா தாயே சத்தியமா இனி நான் உன்ன கூப்பிட மாட்டேன். எப்படின்னா நீ போய்க்கோ. ஆனா தயவுசெய்து நான் இனி உன்கிட்ட பேச மாட்டேன்." அப்படின்ற மாரி தான் வந்து சோழனும் சொல்லுவாரு. உடனே நிலா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, "சாரி வானதி, பாண்டி மேல இருக்கிற அக்கறையினால தான் கூப்பிட்டு வச்சு பேசினோம். தப்பா நினச்சுக்காத நீ." அப்படின்ற மாரி தான் வந்து அவங்க சொல்லுவாங்க. உடனே வானதி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, "உங்களுக்கு பாண்டி மேல அக்கறை இருந்தா நீங்க பாண்டியன கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுங்க. என்ன கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணாதீங்க நீங்க." அப்படின்ற மாரி தான் வந்து வானதி சொல்லுவாங்க. உடனே சோழன் வந்து என்ன சொல்லுவார்ன்னா, "ஏதோ தெரிஞ்ச பொண்ணு கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நாங்க கூப்பிட்டு பேசினோமே தவிர்த்து, அப்பயும் இவ பேச வேணான்னு தான் சொன்னா. அத மீறி நான் தான் கூப்பிட்டு வச்சு பேசினேன்." உடனே வானதிக்கு வந்து கோவம் வந்து, "நான் இப்படியும் பேசுவேன், இதுக்கு மேலேயும் பேசுவேன்." அப்படின்ற மாரி சொன்னதுக்கு, சோழன் வந்து, "அம்மா தாயே! தெரியாத கூப்பிட்டுட்ட. தயவுசெய்து இங்கேருந்து கிளம்பிடு." அப்படின்ற மாரி தான் வந்து சொல்லுவாரு. அங்கேருந்து வானதி வந்து செம்ம கோவத்தில வந்து பார்த்தீங்கன்னா, மெக்கானிக் ஷாப் பாண்டியன் கிட்ட தான் போவாங்க பேசுறதுக்கு. உடனே அங்கே வேலை செய்கிற முருகன் வந்து, "அண்ணா எக்ஸ்பிரஸ் வந்து வேகமாக நம்ம கடைய நோக்கி வருதுண்ணா." அப்படின்ற மாரி வந்து சொன்னதுக்கு, "யாருடா நீ சொல்ற?" அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, "வானதி தானே, வானதி தான் வேகமாக வருது." அப்படின்ற மாரி தான் சொல்லுவாங்க. ஒரு ஆள் வந்து அங்கே வண்டி கொடுத்துட்டு நிற்பாங்க. "சரி வண்டி கொடுத்துட்டீங்களா, ஈவினிங் வந்து வாங்கிக்கங்க. நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க." அப்படின்ற மாரி வந்து அவங்கள அனுப்பி விட்டுட்டு, "நான் தான் உனக்கு கால் பண்ணவே இல்ல. எதுக்கு நீ இங்கே வந்த நீ?" அப்படின்ற மாரி தான் வந்து பாண்டியன் வந்து வானதிய பார்த்து கேட்பாரு. உடனே வானதி வந்து, "உன்னை பார்த்து உன்கிட்ட பேசுறதுக்காகலாம் வரல. உன் மூஞ்சிலாம் எவ பாப்பா?" அப்படின்ற மாரி தான் வந்து வானதி வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுவாங்க. "நான் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேன். எவளும் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டா. சிடு சிடுன்னு ஒரு மூஞ்சி. இதை வேற எவளாச்சும் பார்க்கணும்னு நினைப்பாளா?" அப்படின்ற மாரி தான் வந்து வானதி கேட்பாங்க. உடனே பாண்டியன் வந்து, "யார் பார்த்தா என்ன? யார் பார்க்கலாம் உனக்கு என்ன?" அப்படின்ற மாரி தான் வந்து அவரு கேட்பாரு. "அத தான் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டல்ல. எதுக்கு இங்க திரும்ப திரும்ப வர?" அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, வானதி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, "அத தான் நானும் கேட்குறேன். உனக்கு பேச இஷ்டம் இல்லன்னா எதுக்கு தூது அனுப்புற நீ?" அப்படின்ற மாரி வந்து கேட்டதுக்கு, "தூது அனுப்புனேனா? யார் வந்தது?" அப்படின்ற மாரி வந்து கேட்டதுக்கு, "உங்க அண்ணனும், உங்க அண்ணியும் என்ன கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. உங்க அண்ணி எல்லாம் வந்து எனக்கு அட்வைஸ் பண்றாங்க. இந்த வயசுல படிக்கிற வேலைய விட்டுட்டு எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்குறாங்க. உங்க அண்ணன் கூப்பிட்டு வச்சுட்டு ரொம்ப ஓவரா அட்வைஸ் பண்றாங்க. உங்க அண்ணன் வந்து திட்டுறாங்க. உங்க அண்ணி கூட பரவால்ல. ஒரு நேரம் அக்செப்ட் பண்ணிக்கலாம். உங்க அண்ணன் ஏற்கனவே கூப்பிட்டு வச்சு திட்டுது. இதில சும்மா இங்க வராதூரம் என்ன கலாய்க்கும். அப்படியே பல்ல இளிச்சுக்கிட்டு ஈன்னு இளிச்சுக்கிட்டு இருப்ப. அப்பயும் எதுவும் கேட்க மாட்ட. ஆளாளுக்கு கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் என்ன அவ்வளோ இதுவா போயிட்டேன் நானு உனக்கு?" அப்படின்ற மாரி வந்து கேட்டதுக்கு, "என் மேல இருக்கிற அக்கறையில உங்கள்கிட்ட வந்து பேசியிருப்பாங்க. நான் தான் பேச வேணான்னு சொல்லிட்டு சொன்னேனே. எதுக்கு வந்து அவங்க பேசுனாங்க?" அப்படின்ற மாரி வந்து சொன்னதுக்கு, வானதி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, "நல்லா நடிக்கிறியே! பேச சொல்லிட்டு தூது அனுப்பிட்டு, இப்ப நான் பேசவே சொல்லல அப்படின்ற மாரி தான் பேசுற." அப்படின்னு கேட்டதுக்கு, "உன் மூஞ்சி மொகர கட்டைக்கல. நான் பேசவே சொல்லல. எதுவா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். தயவுசெய்து கல்யாணம் பண்ணிக்கிறியா? இப்ப எவனையா பண்ணிக்கிட்டு எங்கேயோ போய் தொலைஞ்சிரு. இன்னொரு முறை வந்து என்ன டார்ச்சர் பண்ணாத. இந்த மாரி வந்துன்னு அப்பதான் டார்ச்சர்ன்னு சொல்லிட்டு சொல்லி திட்டினேன்னா, திரும்ப திரும்ப நான் டார்ச்சர்ன்னு தானே நீ சொல்ற நீ. லைஃப்ல நான் உன்னை தேடி வரவே மாட்டேன். உன்னை எவ கல்யாணம் பண்ணிக்கிறான்னு பார்க்குறேன். இதே 2 நாள் பொறுத்துக்கோ. நான் கல்யாணம் பண்ணிட்டு இதே தெருவுல போறேனா இல்லையான்னு பாரு." அப்படின்ற மாரி தான் வந்து சொன்னதுக்கு, இவங்க வந்து கத்திக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. அப்படியே எபிசோடு வந்து முடிப்பாங்க. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பாண்டியனுக்கு கோவம் வந்து வானதி பேசினது எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சிருந்து வந்துட்டு நேரா வந்து ஃபஸ்ட்டு சோழன்கிட்ட தான் வந்து கேட்பாங்க. "நீ எதுக்குடா போயிட்டு அவகிட்ட பேச போன? நீ என்ன அவ்வளோ பொறுப்பானவனா? பொறுப்பு பருப்பு மாரி வேலை செஞ்சுட்டு எனக்கு தேவையில்லாத பிரச்சனைய கொண்டு வந்து ஏழ்ற இழுத்து விடுற நீ." அப்படின்ற மாரி தான் வந்து பாண்டியன் வந்து சோழனை அடிச்சிருவார் கன்னத்துல. அதுக்கப்புறம் வந்து சோழனும் வந்து பாண்டியனை அடிப்பாங்க. "என்னடா உன் மேல இருக்கிற அக்கறையில தானே போய் பேசினேன். எதுக்குடா
எதுக்குடா தேவையில்லாத வந்து சண்டை போடுற நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் அவங்களும் சொல்லின்னு சண்டை போட்டு நான் எப்படி போனால் உனக்கு என்னடா, என் வாழ்க்கை எப்படி போனால் உனக்கு என்ன, நீ எதுக்குடா அவகிட்ட போய் பேசுகிற நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்க 2 பேருமே மாற்றி மாற்றி அடிச்சுப்பாங்க. பல்லவனும் சேரனும் வந்து நின்று அந்த சண்டையை விலக்கி விடுறதுக்கு பார்ப்பாங்க. அப்பயும் வந்து அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. உடனே வந்து நிலா தான் ஓடி வந்து நிறுத்துங்க, தயவுசெய்து அமைதியாக விடுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க சொல்லுவாங்க. இவங்க நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் தான் போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நிலா சொல்லுவாங்க. உங்கள் அண்ணன் பேசலை, நான் தான் போய் பேசினேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உடனே நிலாவுக்கு கோவம் வந்து இனி வந்து நாங்கள் உங்கள் விஷயத்தில் தலையிட மாட்டோம், இனி வந்து நீங்கள் உங்கள் லைஃப் நீங்கள் பார்த்துக்கோங்க, எங்கள் லைஃப் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்லும் போது சோழன் வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டு இப்படியெல்லாம் பேச மாட்டாளே, இப்படி பேசுகிறாளே அப்படின்ற மாதிரி தான் வந்து பேசுவாங்க. காரணம் வந்து இப்போ அவர் பேச வேணான்னு சொல்லி நாங்கள் பேச போய் அது மூலயமா சண்டை வந்தனால நிலா வந்து அந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்காக இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் அவங்க சேரன் வந்து என்ன சொல்லுவாருன்னா, என்னடா நடக்குது இங்கே, ஏன்டா இப்படி அடிச்சுக்கின்னு சாவுறீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் கேட்பார். இல்லை சோழன் தான் சொல்ல ஆரம்பிப்பார். சண்டை போட்டுட்ருக்கிறான், ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான், கூட பிறந்த தம்பியாச்சே, இவனுக்காக நான் போய் அவகிட்ட பேச போனால் அந்த பொண்ணு ரொம்பவே திமிராக பேசிட்டு போகுது. அப்புறம் தான் வந்து சோழன் வந்து என்ன சொல்லுவாங்க, ரெஸ்டாரண்ட்டில் நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க. நாங்கள் ஒரு பெரியவங்க பேசுகிறாங்கன்ற ஒரு இதுவே மரியாதையே இல்லை, அது இஷ்டத்துக்கு நான் அப்படி தான் பேசுவேன், நான் அப்படி தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு ரொம்ப திமிராக பேசிட்டு போகுது. அம்மா தாயை தெரியாத உன்னை கூப்பிட்டுட்டேன்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த வந்து சோழன் வந்து சேரன்கிட்ட சொல்லுவாங்க. ஏன்டா அவள் அப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எனக்கு நான் தெரியும், நீ அவனே கேளுண்ணா அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, ஒரு சாதாரண விஷயம் சாப்பாடு நல்லா இல்லைன்ற விஷயத்துக்காக இவ்வளோ சண்டை வந்து அவன் நான் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவங்க வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க சொல்லிட்டு இன்றைக்கி மாப்பிள்ளை பார்த்துட்டுருக்குறா. இப்பயும் நேராக அவள் அங்கே கடைக்கு வந்து இவங்க பேசுனதை வச்சு நேராக அங்கே கடைக்கு வந்து அவள் எங்கிட்ட வந்து கத்திட்டு போகிறாண்ணா அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன் வந்து சேரன்கிட்ட சொல்லுவாள். என்னடா பிரச்சனை, நான் வேணால் பேசி பார்க்கட்டுமாடா அந்த பொண்ணுக்கிட்ட அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னதுக்கு, நான் தயவுசெய்து நீ போய் பேசாதண்ணா அப்படின்ற மாதிரி சோழன் வந்து சொல்லுவார். ஏன்னா அந்த பொண்ணு என்னையே மரியாதை வைக்க மாட்டேங்குது, நீ எல்லாம் போனால் உன்னை சுத்தமாக மதிக்கவே மாட்டானா அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் வந்து சேரனை பார்த்து சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து பாண்டியன் வந்து கோவத்தில் என்ன சொல்லுவான்னா, இனி வந்து யாரும் என் விஷயத்தில் தலையிடாதீங்க, என் வாழ்க்கையில் வந்து ஈடுபடாதீங்க, என் லைஃப் எப்படின்னா போனால் போட்டோம், இன்னொரு முறை வானதி பார்த்து பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க, இதே ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் அங்கேருந்து சொல்லிவிட்டு கிளம்பி போவார். அப்படியே எபிசோடு முடிப்பாங்க. பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். நன்றி.